Come on now. Come on guys, come on. Play well. அவங்கள்ட்ட கிட்டு பேட் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க காட்டு உள்ள மழை நம்ம டீம்ல ஒண்ணு இருக்காங்க எல்லாரும் வந்துட்டாங்க இவங்க அழகா எடுக்குது 6 பேர் தான் ஓபனிங் போலர் வந்து கரெக்ட்டா ஓகே ஓகே மரத்துல நான் அப்படியே இன்ட்ரோ듀ஸ் பண்ணிட்டீங்க எல்லாரும் கோலி போட்டா தான் பண்ண முடியும் பேட்டிங் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரை பண்ணுமா நானே அப்படி என்ன மரத்தாலே நீங்க எல்லாம் அப்படியே இங்க ஓடிட்டீங்களா ஏன் ஓடி போறீங்க நின்னு போடினா வச்சுங்க உங்களுக்கு அந்த பாத்து கேமரா இருக்கீங்க கோலி போடும்போது குனி போடுறீங்க கண்ட்ரோல் இல்ல ப்ரோ லைட் எடுக்கல ஆக்சுவலா இந்த யோட இன்னொரு காட்டியல இல்ல ப்ரோ முதல்ல செட் ஆற வரைக்கும் நின்னு போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல என்னன்னா ஏம் பண்ணி போடலாம் ஏம் பண்ணி போலாம்டா தினேஷ் பாத்தீங்கன்னா ஓடி வந்து நின்னு போடிங்க போறாப்ல வாட்ச் பண்ணவே கிடையாது ஏதோ ஓடி வந்து போறேன்னு சொல்லிட்டு பேர் ஓடி வந்து பக்கத்துல திலீப் இல்ல இன்னைக்கு தினேஷ் வந்து ரெகுலர் ஃபாலோவர் இல்லையா திலீப் சிவா இல்ல ட்ரெயினா இருக்கு சிவா வந்து ஏதோ இதுக்கு ஓடி வந்து போட்டா பாத்து ஒத்துவீன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்திட்டு இருக்காங்க ஆமா அந்த இதுல ஐ ஹேட் a bad experience அந்த டர்ஃப்ல விளையாடவே முடியல ஒரு நிமிஷம் நான் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மேட்ச் போடுறேன் ஆமா அப்படினா கூட நாளைக்கு கன்ஃபார்ம் இவரு வந்து என் கூட வெளிய வந்தாவே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிடுறாங்க எனக்கு தெரியாது உடனே வரணும் அப்படிங்கிறாங்க பாவம் என்னது அது டேய் வீடா நானே பாவம் 2 டைம் கடைசியா பிடிச்சிருக்கேன் இப்பெல்லாம் கொடுத்தானே இங்கே விட்டுருவேன் நான் சாப்பிட்டேன் தண்ணி மட்டும் இல்ல எனக்கு அந்த இன்னொரு கொஞ்சம் குண்டா இருந்தாருல்ல உள்ள போடுற மாதிரி லைன்ல போடலாம் போலர் ஒழுங்கா போடலாம் அதை ஒத்துக்கிட்ட பரத் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாலிங் ஒழுங்கா போட்டானா நம்ம இது கட் பண்ணிடுறோம் வீடியோ முன்னாடி போய் ஆடுவேன் நான் சொல்லி ஒழுங்கா போட்டானா மோகனோட யோ அன்னைக்கு கொண்டு வந்தது மோகன் பேக் ஓ அந்த ட்ரெயினிங் பண்ணுது வேற நாள்ல சார் இல்ல கூட்டி போறேன் சார் பேசிக்கோங்க நான் நைட் ஃபுல்லா தூங்கல மாட்டேன் வாழக்காய் நடுவில் சொருகிட்டேன் ராஜாமுத்து வந்து நம்ம டீம்ல வந்து ஆழம் பார்த்துருக்காரு இந்த கிரவுண்ட் என்னப்பா எப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க போயிட்டு இப்போ நீங்க ஒரு செஞ்சுரி அந்த மாதிரி நான் கோச்சிங் சார் தான் இருக்கேன் கோச்சிங் போலான்னு சொல்றாரு எங்க போறோம் கோச்சிங் போறாங்க கோச்சிங்க்கு போறேன்றியா இல்ல கோச்சிங் போறேன்றாரு அப்படியே மால உள்வாங்க நீங்க பேசுங்க அது ரெண்டு ஸ்லிப் அவுட்டிங் நல்லா இருக்கு இங்க நான் எங்க ஓட்ட அது தானா ஆச்சு ரெண்டு ஸ்லிப் போட்டுடா ஒருத்தர் போகும்போது 8 பால் இந்த ஒரு வால் அவுட்டிங் ரெண்டு ஸ்லிப் போட்டுனா ஒருத்தர் போகும்போது 8 தான் போட்டு போயிரணும் பிரேக்கர் குத்தி ஓடி போயிரு அதாவது இல்ல அது ஆணில பட்டுச்சு அது ஆணில பட்டுச்சு அது தப்பு கிடையாது தெரிகிறது அது நினைச்சா பண்ணிப்பாங்க ஏய் அவர் ஆடுறது வரலன்னு சொல்றாரு அவரு கோச்சிங் தான் போறான்னு பார்த்தா அப்புறம் சோறு கட்டி எடுத்து வராரு எலி ஃபர்ஸ்ட் நீ கோச்சிங் பாதி மாதிரி வரும்னு பாக்குற போக மாட்டீங்க
கேட்ச் வரணும் ஆசையாக இருந்தேன். அவர் டக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா தான் போறாரு, அடிக்கவே இல்லை ஒரு ஓவரில். எப்படின்றாரு உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. அந்த அவுட்ஃபீல்ட்லயே வந்து போயிருக்குன்னா அவன் பாத்துக்க. யாரு அம்மா பண்ணிட்டான். என்ன சொல்றான், நம்ம பேட் வாங்கினதுக்கே நம்ம அதுக்கு இன்னுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணலன்ற ஒரு ஜஸ்டிஸ் பண்ணலாம். ஃபுல்லா டைட் பண்றாங்க. இல்ல அடுத்து சீக்கிரமா டெலிட் ஆகணும்னா அது யாரும் பேட்டுக்கு நான் இன்னும் இது அவரு அதான் நம்ம தோத்துட்டோம். டைட் பண்றேன்னா உப்பா இருக்கு. நாளைக்கு சின்ன நீங்க சீன்தாங்க. நான் பார்த்தேன்னா கழுவி வரலன்னு சொன்னீங்கன்னா சம்பளம் வர ஸ்கில் போடாம வராங்க. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. அது ரொம்ப ஸ்ட்ரைட்லாம் உங்களுக்குலாம் பெரிய விஷயம் கிடையாது. குடுக்கல குமரன் ஓவர். யாரு இப்ப கேப் 3 ஸ்பின்னருமே நல்ல விஷயம் என்னன்னா நல்லா ஸ்ட்ரைக் பண்ணிட்டே தண்ணி ஓடுறாங்க. அவர் வந்து மூணாவது ஓவரே ஸ்பின் இறக்குன்றாரு. ரோபர் இப்ப என்ன பண்ணுறாங்க? மூணாவது ஓவர் யாரு நான் போட்டேன். உள்ள வர சொல்லுங்க. நான் என்னோட நான் போட்டேன். புரியுது. இந்த ஏரோப்ளேன்ல போட்டேன். ஓகே நான் சொல்லிட்டேன் ஆப்போசிட் டீமா ஆப்போசிட் டீம் தான் சப்போர்ட் பண்ணுறீங்களா? இல்ல புட்டாசா வருது, நல்லா அடிச்சு அங்க சொல்லுவாருன்னு பார்த்தேன். அடுத்த கிரௌண்ட் அடிப்பாரு. நானும் அவர் அப்படி ஆட மாட்டாரு. ஈஸ்வரன் அந்த பாலை பலாம் தான் வைப்பாரு. நல்ல பேட்டர். லைன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. வாங்கி கொடுங்க. நான் பார்த்தேன். யாரு குண்டா இருந்தாருல சாப்பாடு வாங்கி அதான் தினேஷ் ஓவர்ல 6 போயிடுச்சு. அப்ப இங்கதான் நான் வந்து அங்க போயிருக்கணுமே. ஓவர்ல அடிக்கல. இல்லையா ஓவர்ல தான் அடிச்சாங்க. அங்க போவீங்க. நான் ஓவர்ல அவர் அடிச்சது இங்க தானே வந்துச்சு. 1 லட்சத்துக்கு டெஸ்ட் பண்ணலையே. அப்புறம் நான் அடிச்சது அங்க போச்சு. அதோட 3 மடங்கு அதிகம்ன்றாங்க. அப்ப வந்து அங்க போயிருக்கோம். அது பவர் பத்தல. ஹலோ உதர் வெக்ஸாயி அங்க போய் தூங்கிட்டான். பவித்ரன் வெக்ஸாயி அங்க பின்னாடி போயிட்டு ஒரு மாதிரி இதாயிட்டாரு. ஃபுல்லா என்கேஜா தான் இருக்கேன். ஐயோ கேட்ச் ஸ்டாப். சரி குமரேஷ் கண்ணாடியில பாக்குறேன். கேட்ச் விடுறாளாடா. குமரேஷ் வரல. எனக்கு அழகான கேட்ச் வரணும். பண்ணுங்க பண்ணுங்க. இன்னொருத்தர் வராரு. போர் இல்ல. நீ இருந்தனால அதை தெரிஞ்சுட்டேன். நான் தான் வந்து பெரிய லாங் ஆஃப் அடிக்க மாட்டாங்க. போட்டாதான் இந்த வீக்கெண்ட் கூட இல்ல வந்து அங்கதான் வரும். ப்ரோ பேக் டு பேக் வேலை மிதக்குது. ஏதாவது கொடுத்தீங்களா? கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். லைட்டா சொட்டு ஜஸ்ட் ஒரு இப்படி பண்ணுவோம். அதுவா கரைஞ்சிரும். முடிஞ்சு அவ்வளோதான். ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. பார்க்க முடியாது. பையனா எப்படி யாரும் பக்கத்துல இல்லையா? ப்ரோ பாப்போம். ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா தான் போட்டாங்க. இந்த இது வச்சு லோவாகவே வராதுன்னு நினைக்கிறேன். லோவாக வரலாம். புதுமாட்டா இருக்கு. புதுமாட்டா இருக்கு. அடுத்து பயங்கரமாக
ஆயம் ரொம்ப அது குத்தி 80 இல்லை தண்ணி அதுக்குள்ள இடம் தண்ணி ரெண்டுமே எடுத்துருக்கோம். ஒன்று வந்து எலக்ட்ரோலைட் ப்ளூ, அது ஃபுல்லாக டைல்யூட் ஆகிடுச்சா பாருங்க. இருங்க டைல்யூட் ஆகிடுச்சா பாருங்க. அது ஆயிடுச்சு ஜி, அது ஆயிடுச்சு. இல்லை அது மாத்திரை வாயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ தெரியும். ஹீட்டாக போட்டிங்கன்னா அது இதாக இருக்குமா? ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஜி ஏதோ எலிக்கு வைக்கிற மாதிரியே சொல்றீங்க. சொல்லிட்டேன். சில பேர் அதை திருப்பி டவுட்டாக வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட வேண்டியதுதான். 1 லிட்டருக்கு 2 டேப்லெட்டா? எக்ஸ்ட்ரா 4 போடணும். 4 போட்டால் ஓவர் இதுன்னு சொல்லிட்டு 3 போடணும். 80 இல்லைல்ல, டெட் பால் மாதிரி தானே. எலக்ட்ராலைட் தான் 80 இல்லை ஜி, கேட்க வேண்டியது தானே. 25 ரூபா ஒரு பாக்கெட். 1 லிட்டர் போடணும். இது வந்து 80 இல்லை, கேட்க வேண்டியது தானே. 40 ரூபா வரும். 40 ரூபா 50 ரூபா. பட் இதில் வந்து சுகர் கண்டென்ட் வெறும் 2 கிராம் தான். அது எவ்வளோ? அது தெரியல. அதிகமாக இருக்குது. அது வருது என்ன தெரியல. நம்மளும் இருக்குல்ல, வெள்ளை கலர் ஒன்று இல்லை வச்சு ஒன்று தான் வச்சு பார்லக்கலாம். ஒன்றுமே பண்ணணும். பால் 80 இல்லை, உருண்டுட்டு தானே வந்தது. உருண்டுருச்சு அடிச்சு. நீங்கள் கேட்க வேண்டியது தானே. பால் ஒன்றுமே இது இல்லை. ஆ என்றைக்குமே எடுக்குது. இல்லை, கை தூக்கிட்டோம். நீங்கள் கேட்கறது கேட்கலாம்ல. அன்றைக்கி ஆமாம், அன்றைக்கி கண்டிப்பாக இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஜி. எனக்கு உருண்டு தானே வந்தது. ஒரு 2-3 பிச் ஆயிருக்காது. அப்படிலாம் லோ ஃபுல் டாஸாக தான் கீழே வந்து லோ ஃபுல் டாஸா? இது லோ ஃபுல் டாஸா? ஆள் ரொம்ப கீழே தான் வருது. இல்லைடா, இது லோ ஃபுல் டாஸ். நான் செய்கிறேன். லோ ஃபுல் டாஸ். எங்கே இருந்தது? ஹலோ. ஓகே. சாப்பிட்டு வரணும்னா கொஞ்சம் லேட்டாக ஆகும். நானே
எக்ஸ்ட்ரா சொல்லினாரு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அம்பையார் அடிச்சிருக்கீங்களா? சொல்லு. கலந்துக்குமா? நானும் முன்னாடி இதே மாதிரி பார்த்துருந்துச்சு என் டாக்டர் நம்பர் கேட்டு என் டாக்டர் அட்வைஸ் பண்ணுறது பார்த்தா அது என் டாக்டர் டாக்டர் எத்தனை Play it now, shot now, come on now. கிளாஸ் கட்டடிக்கிற மாதிரி மதியம் வரைக்கும் அங்கே தான் சார் திருப்பி 5 மணிக்கு போயிட்டு அவுட் பண்ணி சொல்லிட்டு விளையாட மணிக்கு போயிருக்கீங்களா Running boys. என்னடா பண்ண டபரா பண்ண ஐராவதான் வைப்பாங்க அவனும் ஒன்றும் அதே மாதிரி கிளம்பி என்னென்ன விசாரிச்சு சொல்லுங்களேன்
ஆக்சுவலி பால் பிளேஸ் பண்ணுறது ஒரு வாரம் ராஜா நான் மேட்ச் கேட்டேன் Play it now, play it now. நீங்களா Shot. எத்தனை ஸ்டிக் அடிச்சிருக்கீங்க நம்ம திருப்பி ஆப்போசிட் உள்ள வந்துட்டாங்க சிக்கிட்டானே இது சொல்லாம அவுட்டு கொடுப்போம் சண்டைக்கு கொடுக்கலாம் அவுட்டு கொடுக்கலாம் ஏய் பத்து ஓமேல நான் சொல்லிட்டேன் சொல்லாம அம்பாட்டு இது பண்ணாலும் அம்பேட்டு சொல்லிட்டு தான் வரணும் ஆனால் அம்பாட்டு இந்த 3 டைம் தொடர்ந்து சுப்பா இருக்க மாட்டாங்க வெங்கி எடுத்து விடு வெங்கி எடுத்து பவுலிங் போகிறேன் இன்னும் வார்த்தை வந்துட்டு வருஷம் சேர்த்து ஐயர் வாங்கி கொடுத்துருக்காங்க அதோட போனவங்க ஆள் அது மாதிரி வரவே இல்லைங்க Shot now. அது மாதிரி இவன் திருப்பி உள்ள பேட்டிங் போயா கீப்பர் இருக்கானே கீப்பர் கையில் வச்சுட்டு விக்கெட் எடுக்க வேண்டாம் சும்மா விளையாட்டுன்னு வச்சுட்டு உள்ளே வச்சு செய்கிறாங்க அதோட போனவங்க இஞ்சி சந்திச்சு பாரப்பாடு ஐயர் வாங்கி கொடுத்துட்டு போய் தொங்கிட்டு அது இன்னும் 2 நிமிஷம் வரவே இல்லை மேட்சுக்கு வரவே இல்லை அதுக்கப்புறம் அவனா வந்து வராது அதெல்லாம் திடீர்னு அழைச்சிட்டாங்க என்ன பண்ணுறது அது வாங்கிட்டு தான் நம்ம ஊரில் வந்து சிக்ஸ்லாம் மாறணும் உடனே மாறணும்னா Adela. Good batting now. ஃபோன் அடிக்குது வயிற்றுல பேட்டே இருக்கு பேட்டிங் லெஃப்டாங்க பட்டாஸ் லெஃப்ட் ராஜு பின்னாடி பின்னாடி கை கூட அது லைனரா போயிடும் Good running now. Good running, boys. Come on. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குல்ல இல்ல bro பார்க்கலாம் ஏய்
அந்த வீடியோ பார்த்துட்டு இல்லையா இன்ஸ்டா இல்லையா இப்போ என்ன சொல்லிவிட்டுனா அவன் சொன்னான்னு அம்மாவை பற்றி சொல்கிறான் அண்ணா மண்டேண்ணா இன்னைக்கு லீவுண்ணா எனக்கு செக்யூரிட்டி சரி செக்யூரிட்டி கொடுத்துருங்க ஆ அவர் பேர் என்ன செக்யூரிட்டி பேர் யார் யார் புரியல ஹலோ ஆமாம் டெலிகாம் வெங்கடேஷன் சொல்லி ஆ ஓகே ஓகே ப்ரோ பஸ்ஸு பஸ்ஸு இல்லை அவரெல்லாம் குறைலாம் சொல்ல மாட்டேன் அவரோட இதுக்கு நல்லா தான் பண்ணாரு அது பிடிக்கலாம் கஷ்டங்க அது அவ்வளோ லோ கெப்ட் ஆகிறதுனா சந்துரு யார் நம்பி சொல்கிறேன்னு தெரியுதா இல்லையா போன வாரம் வாக்கு கொடுத்து ஞாபகம் இருக்காது அப்படியா இவருதானா இப்போ இடையில குழந்தையே நீங்கள் தான் ப்ரோ இன்னைக்கு தான் ப்ரோ வந்திருக்காரு இடையில போயிட்டு தோணிட்டு வருவாங்க எவ்வளோ அது கிரவுண்ட் இப்போ தான் ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம ஃபுல்லாக நம்ம நிறைய எல்லாமே பண்ணி தான் டைம் ஆகும் கொஞ்சம் டைம் ஆகும் நீ வாட்டர் பாட்டில் எனக்கு Start now, play now. Running, boys. எடுத்துருக்கோம் தண்ணி அங்கே இருக்கு கீழே தண்ணி வைக்கிறது அதான் வரேன் வேண்டாம் வரேன்டா சொல்லுங்க அதை அங்கேதான் எல்லாரும் வராங்க அதானே தேவை அடுத்தூர் போகலாம்
ஷோர் எடுத்து போயிடும். நீங்களும் பார்த்து ஸ்பெண்ட் செய்யாது. யார் சொல்லுது? நான் இருக்கேன். நான் எங்கிட்டு கால் போட்டால் பேசி ஓ அப்படியா? என்ன சொல்கிறாங்க? நமக்கு சிவா தான் கரெக்டாக இருப்பார். சிவா இதில் ஏதோ அஃபிஷியலாக போயிருக்காங்க, ஏதோ தெரியல. இதுக்கு ஊருக்கு போயிருக்காங்க. ஊரில் வந்து அப்படியே பார்ட்னர்ஷிப் எவ்வளோ ப்ரோ? 47 10. 9வது போயிட்டு ஐயோ பாருங்க அங்கே மருந்து கரண்ட் மருந்து ஓ இல்லை இதில் போட்டு விபியில் போட்டு இதே மாதிரி பால் போட மாட்டாரு, ஆனால் ஃபுல்டா தான். வந்து உக்காருடா, ஓகே ஓகே அப்புறம் போ. அதில் ஏதாவது கேமரா இருக்காங்க? பார்த்தீங்கன்னா ஓவர் முடிச்சுங்க போ. ஒரு பால் இருக்கு, ஒரு பால் இருக்கு. அங்கேயே வெயிட் பண்ணு. Play now. பழைய மேட்ச் கொடுத்துருக்கியா? பழைய மேட்ச் கொடுத்துருக்கியா? எங்கே இதில் ஸ்பாட்டில் போட்டு போட்டுருக்கேன் பார்க்கல நானும் சொன்னேன் 2 மேட்ச் சொல்லி தான் போட்டேன். வெரி குட். இந்த குரூப்பையும் பார்க்குறேன், அந்த மட்டும் குரூப் கிடையாது, அது மட்டும் எடுத்து பாருங்க. அது சொல்லல நான் 2 மேட்ச் கழிச்சு வரேன் உள்ளே தான் வரேன். இன்னொன்று விக்கில நான் கூப்பிட்டு நான் மட்டும் தான் பண்ணேன். அப்போ இன்னொரு ஆள் ஃபோன் வாங்கி நேற்று ஒரு சண்டை வந்துச்சு இல்லை அப்போ என்ன கேட்டுச்சே இல்லையா? இந்த மேட்ச்க்கு அப்புறம் ரெகுலராக போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த 2 மேட்ச் நீ இங்கே வரமாட்டேங்கிறத என்கிட்ட சொல்லலை, அதையும் நோட் பண்ணி போக மாட்டேன்னா அது என்ன மீனிங் பண்ணுறது? ஏன்னா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் அடிக்க எப்படி இவ்வளோ கீப்பர் வேற ஆள் கீப்பருக்கு இருந்தீங்களா? சாமி ஏன் சாமி போடலாங்க. அதுவும் தெரியல.
கீப்பர் ஒன்றுமே சொல்லலை. இல்லை அதான் அவ்வளோ கேட்டாலும் அம்பர் தூக்கிட்டாரு தம்பர் அவர் எதுவுமே சொல்லி போல்டு கேட்டாங்களா? எதுக்கு? ஒன் செகண்ட் கூப்பிட்றாரு இல்லை நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நீ வருங்க ஆனா ஹலோ இல்லைடா அந்த வரமா ஓரம் பாதி இடத்துல போய் வாங்க வாங்க உள்ள வரோம் ப்ளே பண்ணுங்க இது அவர் தான் சொன்னோம். இல்லை இல்லை அவர் கற்று சொல்லிட்டான். செத்து கற்று ப்ரோ அவுட்டா இல்லை அவங்க போல்டுக்கு தான் தூக்குறான்னு நான் நினச்சேன். நீங்கள் வந்து போடுங்க இந்த இடத்துல போடுங்க. நான் வந்து போல்டுக்கு தான் கேட்குறாங்க. கிளியராக தெரியும் டிவியேஷன். பேட்டிங் இருக்கும் இங்கே பட்டு பேரில் அடிக்கும் அதுக்கு அவுட்டு கொடுப்பாங்க. இதுதானே பேட்டா எல்பியில் மட்டும் அது ஒரு தள்ள நல்லா பார்ட்னர்ஷிப் உண்டாச்சு. திரும்புகிற பாலி கண்டுக்க மாட்டாங்க, திரும்புதான் பார்க்க மாட்டாங்க. கம்யூனிகேட் பண்ணிக்கங்க ரெண்டு பேரும். அவரே என்ன முழிக்கிறாரு முழிக்கிறாருல. பாருங்க ஸ்கோர் வரணும். பூசாஜி நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க கலரில் என்ன யூஸ் பண்ணீங்க? ஒயிட் பாலுக்கு இல்லை ஒயிட் பாலுக்கு கலர் தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் வெயிட் சொல்ல முடியாது. அது உங்களுக்கு ஒரு காரணம் தான். கலர்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இன்னொரு அப்போ 55 இல்லை இல்லை ஓவர் அப்போ ரிலீஸ் பண்ணாங்க. இல்லை டைம் பார்த்து ஆமாம் அதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. 145 மேக்ஸிமம். தப்பாக போட்டாங்க. ஒழுங்காக போட்டால் ஆடவே முடியாது. அப்படியா? நல்லா போட்டாலும் ஆட முடியாது. பெனால்ட்டி 20 ரன்ஸ்ன்றது. பெனால்ட்டி 20 ரன்ஸா? 20 ரன்ஸ் கிடையாது. பெனால்ட்டி போன மேட்ச்
ஆனால் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறவங்களுக்கு பெனால்டி 20 ரன்ஸ் போட்டுருக்காங்க. 20 runs இல்ல 5 runs தான் போட்டாங்க. ஹெல்மெட்ல அடிச்சது 5 runs தானே. அவங்க டீம்ல ஃபீல்டர் ஒருத்தர் நின்னாப்புல அவங்க டீம் பேரை கேட்டா ஆப்போனன்ட் டீம் பேரை சொல்லிட்டாரு. ஸ்கோர் இவங்களுக்கு போயிட்டு இருக்கு. நான் போட்டா அப்டேட் ஆகல அவன் என்ன போட்டான் 3-4 வாட்டி போட்டான். 5 ரன்னா போட்டு 20 ரன் ஆட் ஆயிடுச்சு. 4 வாட்டி போட்ட உடனே சரி அது எதுவுமே மாடிஃபை பண்ண முடியல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க அடிச்சது 145 அது 165 காமிக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது 20 இருந்தது. சரி அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணி அப்படியே போட்டோம். அவர் விளையாடுற டீமே பேரை மாற்றி சொல்கிறாப்புல. கேட்டால் ரெகுலர் பிளேயர்ன்றாரு. பாபான்னு ஒருத்தர் நிற்க வச்சுருந்தீங்க அவர் இதில் ஃபைன் லைன் பெனால்ட்டி போடுறது டீம் 2 பேர் வந்து பேர் கேட்டது உங்கள் டீமே சொல்லிட்டாங்க. ஒரு மேல் ஆடுங்க. இவனுக்கு போட்டு ஒரு வாட்டி போட்டு அப்டேட் ஆகணும் அப்படியே விடணும்ல. 3-4 வாட்டி போட்டான். நான் ஃபஸ்ட்டே பார்க்கும்போது நினச்சேன். நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது 22 ஓவர் கடைசியாக முடிஞ்சிது. 22 ஓவர் முடிஞ்சிச்சு ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல நினச்சி பார்த்தேன். அப்புறம் 23.1 காட்டுது. ஒன்றுதான் அது. அப்புறம் எங்களுக்கு 20 ரன்னு காட்டுது. ஆனால் ஒரு பால் கூட போடல. பாலே இல்லாமல் எப்படி 20 ரன் அடிச்சிருக்காங்க. சரி பால் இல்லாமல் அங்கேருந்து அலறாரு ஏன் அவங்க விளையாடல எப்படி 20 ரன் ஆச்சு. அதான் அப்புறமா தான் நான் அவங்ககிட்ட வாங்கி பார்க்குறேன். ஆப்போனண்ட்டு போட்டு இன்னும் விளையாடவே இல்லை. அதுதான் பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போனண்ட் இருக்கிறவங்களாம் வச்சுருப்பாங்க பார்த்தல. நீங்களாம் பேட்டிங் எடுத்து ரன் அடிப்பீங்க. நல்லா பவுலிங் போட்டு முன்னாடி போட்டேன். ஒரு 2 பேர் அந்த புண்ணு மட்டும் தான் பிரதர் நிறுத்தினாங்க. நீங்கள் வந்து லேட்டு எனக்கு முன்னாடி தர மாட்டாங்க. முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னா கூட 1 ஓவர்லாம் கண்டென்ட் தான் ஆச்சு. ஒழுங்காகவே போகல. இது என்ன கேட்டால் இதெல்லாம் பவுலிங் ஷார்ட் அப்படி போட்டாங்கன்னா அடிக்கலாம். ஸ்லோவாக தூக்கி போட்டான். போப்பா டூ மீடியம் பேஸே கஷ்டம். சரி சார் நல்லா லெஃப்ட் யாரு ரெட்டி பால் எடுத்து விட்டாரு. இந்த பால் டயர்டாகிடும்ப்பா. அதுதான் அதான் நானும் பார்க்குறேன். சாப்பிட்டீங்களாப்பா? ரெடியாக எடுத்துட்டார். வேறு எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு? ஈவினிங் ஸ்நாக்ஸில் வீட்டுக்கு போகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? எனிபடி சாப்பிடுங்க. இது எள்ளு துவையல். இதெல்லாம் காலையில் ஃபாலோ பண்ண முடியும். பிளேட் now. நல்லா தூக்கி போடுறாங்க. இதுதான் நீங்கள் நல்லா இல்லை. நீங்கள் அது ஃபர்ஸ்ட் டே நல்லா தானே இல்லை இன்னைக்கு. ஏங்க அந்த மழை டைம்லலாம் எதுவும் இல்லாததுக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் மேட் வச்சு தான் முடியும். அது அந்த டைமில் அவ்வளோ பட் அப்பவும் விக்கெட் நல்லா இருந்துச்சு. விக்கெட் நல்லா இருந்தது. பட்டு அந்த இன்சைடு கொஞ்சம் கரெக்டாக ஆடிடலாம். மேட்டில் தான் கரெக்டாக ஏரியா இப்போ நமக்குலாம் எப்படி கொஞ்சம் டேவ் பண்ணால் பால் குத்தி இப்பெல்லாம் எதிராது. பால் குத்தினாலே ஜெல்லி பண்ணி ஆரம்பிட்டோம். ஏரியா மேட்டில் அப்பெல்லாம் கிடையாது. ஒரு இங்கேயும் வந்து இப்படி ஏறும். டேஃபில் இப்படி ஏறுன்றது இப்படி ஏறும். அதே மாதிரி அதுதான் கடுப்பாக இருக்கும். Four overs, sir. 60. 12 overs, 63.
தான் இருந்தார், எல்லா போட்டும் இங்கே தான் இருந்தார். 3 6 4 தண்ணி தான் இருக்கு. ஆமாம், மெயிட்டு கடிச்சார். என்ன கேம் சேஞ்சர் எடிஷன் வச்சுருக்காங்க பேட்டு, உள்ள சொல்லுவாங்க. 6 பேட் வாங்கினாங்க. 6 பேட் ஒரு பேட்டு 1 லட்சம் ரூபாய் தான். அவர் அதுக்கு கேம் அவர் இல்லை சேர்த்து 64 for 64 அவர் அவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்க மாட்டாரு. ஒரு 25-30 கிரீன்ஸ் ரோடு எம்ஆர்எஃப் போய் வாங்க, ஒரு 30% கம்மியாக கண்டிப்பாக வாங்கியிருக்கோம். அவரை பார்த்தீங்கன்னா விட்டாத்து குடிச்சாரு. அவரை பார்த்தீங்கன்னா விளையாடுற மாதிரியே இருக்க மாட்டார். நல்லா குண்டா. தெரியுமா அவர் பேர் வைடு இல்லை வீட்டு போன மாதிரி வைடு டீலு எதுலையுமே பல்ல நான் பால் வெளியே போன மாதிரி தான் இருந்துச்சு பால். ஸ்கோர் கேட்டேன். ஸ்கோர் 66 60. எத்தனை ஓவர்? 12.4 13 போயிட்டுருக்கு. ஒயிட் என்ன அடிக்கலாம் இருக்காங்க. பெரிய சம்பவம்லாம் பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு அது தெரியாம நீங்களே ஆட் பண்ணிக்க வேண்டியதானே. ஏன்னா அங்க நடந்து நான் போன வாரம் வரல. சூப்பராக பண்ணி விட்டார். போன வாரம் சிறப்பாக பண்ணி விட்டார். இதில் வேற நான் ஒருத்தனை கூப்பிட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டேன். இன்னும் போடுறாரு, அப்புறம் எதுக்கு ஸ்குவாட்ல ஆட்? நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன், இது ஆட் பண்றதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ நீங்களே ஆட் பண்ணிக்க வேண்டியது. அதெல்லாம் மேட்ரு. அதுக்கப்புறம் ராஜா மெசேஜ் டப்புன்னு டெலிட் பண்ணார் பாருங்க. அதுக்கப்புறம் ஹைலைட்டு ரியலைஸ் பண்ணேன், ஓ இந்த ப்ராப்ளமா அப்படின்னு. முன்னாடி தண்ணி தண்ணி வைடு ஆதித்ய கொடுங்க அந்த கிரவுண்ட் பாட்டில் கொடுங்க. சரி அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போடா. அதையும் அது எலக்ட்ரானிக் எடுத்துட்டு போடா. என்னடா நீங்க ஓ இந்த மாதிரி இங்க போல் இருக்க மாதிரி நெக்ஸ்ட் இது போல் கிரவுண்ட் அந்த பக்கம் இன்னொரு கிரவுண்ட் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஓவல் சம்மர் சீசன் வருது, டிமாண்டா இருக்கு. அப்படியே இங்க இருக்கிற அப்படியே எத்தனை பேர் இருக்கீங்க நான் சொல்லிடுறேன். புதுசாக வந்தவங்க இல்லை, கொஞ்சம் ரெகுலர் பிளேஸ் சொல்லிடுறேன். சேம் டே ப்ரெசன்ட் போட பார்த்துறேன். நெக்ஸ்ட் வீக்குக்கு கிரவுண்டு இப்போ கிடைக்காது. அடுத்த வாரத்துக்கு கிரவுண்ட் புக் பண்ணிட்டாங்க. நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். அடுத்த வாரத்துக்கு இப்போ வரைக்கும் கிரவுண்ட் புக் பண்ணிட்டாங்க நிறைய இடத்துல. இல்லைனா நமக்கு எங்கேயாவது டிஸ்டன்ஸு ஏதோ ஒரு கிரவுண்டு தான் நமக்கு கிடைக்கும். தெளிவாக சொல்லிடுறேன் எல்லாருக்குமே, ரெகுலராக வரவங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ நான் இந்த டைமில் போட்டுட்டேன் அந்த டைமில் தான் இருக்குன்னு இன்னும் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு டென்டேட்டிவ்ன்றதை போட்டு வச்சிங்கனாலாவது எனக்கு தெரியும். அவைலபிலிட்டி வேணும் கிடைக்கணும் சார். நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ ட்ரிப்பு போகிறோம் நாங்கள். அது ட்ரிப்பு போகிறீங்க 6 மணி மேட்ச் ஆகுது. ஃப்ரைடே மதுரை கிளம்பி போகிறோம். ஃபுல்லாக முடிச்சுட்டு சனிக்கிழமை மதுரை 12 மணிக்கு தான் லார்ஜஸ் ரெக்கார்ட் கொண்டு வர முடியும். நல்லா ஆஃப் த ரெக்கார்ட் அது ஈஸியாக ஒரு ரிசார்ட் வந்துட்டு ரெகுலராக போவாங்க. 3 மாதம் எடிட் வந்தோம். ஆமாம் கண்டிப்பாக. பின்ன எடிட்டில் கொஞ்சம் உட்காந்துருந்தா 1 மாதம் ஆகும். பரவாயில்லையா? நல்லா தெரியும். அது நான் வந்து புதுசாக நல்லா நான் சொல்ல நல்ல பெரிய ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது தானே. இங்கே தான் ஓடிட்டு சிங்கிள் பேட் ஒன்று வாங்கணும் கார்த்திக்.
பாருங்க கீழே கோபி நமக்கு 46 ஆளும் மீரட் அனுப்பிச்சு யாருக்கா அதுதான் அதனால எதுவுமே நடக்கும் இப்போ இதுவே 15 இதெல்லாம் இந்த ஸ்லைட்ல ஆனால் ஆடலாம் நீங்கள் நீங்கள் அடிக்கலாம் கொஞ்சம் பேடப் பண்ணிக்கோங்க அப்படியே பாதாடுங்க ஸ்லோ பால் போட ஆடிடலாம் என்கிட்ட கொடுக்குறோம் உங்கள் பேக் அங்கே தான் உட்காந்துட்டு சாதிலாம் போச்சுன்னா தேடுறது கஷ்டம். பேட்டிங் ஜெக்கி பேட்டிங் பிளேட்னா நான் தண்ணி வேணுமான்னு கேட்டேன் டைம் விக்கெட்டு கிராஸ் இந்த பால் போனதுன்னா தெரியுது இல்லை நல்லா ஸ்டார்டிங்லாம் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் தான் பாடி பண்ணுற நைஸாக அவரே சேர்த்துக்கிட்டீங்களா ஏன்டா 20 ப்ளஸ் மாதிரி இருக்கா இருக்காரு என்ன ராஜா எல்லாம் சொல்லிட்டீங்களா இல்லை கொடுத்துற காசுக்கு மேலே தூவறான் அப்படின்னு நான் 30 ப்ளஸ் மாதிரி தான் இல்லை பாடம் மீன் அட்லீஸ்ட் ஃபிசிக்கல் சரியான ரன்னிங்கில் இருக்கும்போது வரக்கூடாது தானே சொல்லுவாங்க ரன்னிங் தான் சொன்னாலும் தான் பேர் கொடுக்க மாட்டான் அவருக்கு எரிஞ்சிக்குது எனக்கு ஒரு பால் ரைடு போகுது இப்படி நகர்றேன் கரெக்டாக பேட்டில் போட்டு போகுது ஏய் கீப்பர் பாக்ஸ் இருக்கு என்னன்னா இப்படி அம்பேட் பாலிங் போடுறப்ப என்ன செய்கிறாங்க பார்ப்போம் அது வேறையா பால் பேட்டில் உடச்சிட்டு போனால் சொல்லலாம் அது அப்புறம் ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுக்கலாம் சில பேர் அப்படியே போயிடுறாங்க அதான் பிரச்சனை அட்லீஸ்ட் கரெக்டான ஃபீட்பேக் கொடுக்குறது அவரு பால் செம்ம பால் இல்லை ஓல்டு க்ளவுஸ் இவரே இன்னொருத்தர் இருந்தார்ல அவர் நம்ம டீமுக்கு ஆடி இருக்காரோ இதில் அம்பையர் ஒருத்தர் இருந்தார் எப்போ அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு நம்ம டீம் தான் இப்போ இல்லை அவர் வருவார் போன மேட்ச் அம்பையர் பெருமாள் தான் பெருமாளா அடிப்பார் இல்லையா எங்கேயோ பார்த்துருக்கேன் கார்த்தி தெரியும் உங்களுக்கு தெரியும்னாரு பெருமாளா அந்த பேர்ல நான் கேள்விப்பட்டதில்லை அதான் சரி ஏய் அது பேர் பெருமாளா இருக்கும் அதெல்லாம் பார்த்தா முடியுமா என்கிட்ட பேசிட்டு இருந்தார் அவரா அவர் தெரியுமே எனக்கு அவரை தெரியும் அவர் பேர் முருகேசன் பெருமாள் தெரியாது அவர் ஆடி இருக்காரு நமக்கு நான் அவரோட ஆடி இருக்கேன் நாங்கள் 2 பேரும் ஒரு டீமில் ஆடி இருக்கோம் நீங்கள் கம்பெனி நாளைக்கு வந்து அப்பேர் வந்து பார்க்குறீங்களா இவர் தானே சொல்கிறேன் கம்பேர் இருக்கார்ல நான் அவரை யாருக்கு தெரியும் நான் ஒரு இல்லை ப்ரோ நான் ஒருத்தர் இந்த டிஷர்ட் ஒரு க்ரீன் கலர் டிஷர்ட் எங்கிட்ட பேசிட்டு வந்தார் ஃபீல்டிங் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஆமாம் சார் இது புதுசு சார் அப்படி தான் இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு பால் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிடலாம் எங்கே வருதுன்னு பார்த்துடலாம்
மாஸ்டர் வந்து நீங்க ஆறு யார் கூட நீ யூசிசி நீங்களா போய் தெரிஞ்சுட்டீங்க இல்ல இது பாலாஜி குழு நீ ஒரு 3 குட்டி ஒரு ஆடு இருக்காங்கண்ணா தெரியும் ஆனால் டீம் நல்ல டீம் ஏன்னு சொல்றீங்க பார்த்து அவருக்கு தெரியல நான் என்ன சொல்கிறேன் நல்ல டீம் நீ நல்லா ஆனீங்கன்னா எந்த டீமாக இருந்தாலும் ஜெயிப்பீங்க புரியுதா அதுக்கு நம்ம டீமை வந்து குறை சொல்லக்கூடாதுல்ல அவன் செட்டிங்லாம் பண்ணி எடுத்துருவான் ஆனால் அது இந்த டீமோட இதை வந்து டெவலப் பண்ண ஒருத்தர் ஸ்பின்னர் ஒருத்தர் இருப்பார் நான் கண்ணாடி போட்டுங்க பிபி போடுவார் ஒருத்தர் பின்னர் லைட்டாக இருக்குது ஸ்பின்னர் பிபி போடுவார் பால அவர் தான் ஃபீல்ட் செட்டப் வந்து எல்லாமே ஒரு நாள் பதினோரு இது பண்ணிருப்பாரு இவ்வளோ இது பண்ணாரு ஓ நாங்கள் என்ன பண்ணோம் டேரக்ட் ஹிட்னா கை வச்சுட்டு ஒன்று அவனை பற்றி கடைசியில் விக்கெட் எல்லாத்துக்கும் ஒன் டீம் அடுத்து தண்ணி கொண்டு போக சொல்லு. அப்போ ஒரு ஷாட் போல இல்லை இது இன்னொரு பேட் வச்சுக்கிறாரு இன்னொரு பேட் வச்சுருக்காங்க அதுவும் இதே போல் இந்த இடத்துக்கு பேக்கில் இது வரைக்கும் அந்த ஆள் என்னண்ணா மேட்ச் விளையாடுறது மட்டும் இந்த ஆள் வேலையை போப்பெல்லாம் கிடையாது அது 15-10 சம்பாக்கத்தில் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் கிராண்ட் நீங்களும் இரு கிராண்ட் ஸ்போர்ட்ஸ் காஸ்ட்லியாக காஸ்ட்லியாக ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஊர்லேயே வாங்கி அனுப்புகிறேன் அவங்க வீட்டில் டேரக்டாக இப்போ சேலரி இப்போ போட்டுருவோம் அப்போ தரேன் அப்போ போடுறது ஏய், இந்த வச்சு காசுல உங்க காச்சும் காசு இதுவும் காசு இல்லை நல்லா புரியுங்க அங்கே தான் இருக்கு நீங்க சொல்லுங்க ஈஸி ஸ்ரீ தூக்கி தான் போடுறாங்க ஹெல்மெட் இல்லையா சரி ஓகே தூக்கி தான் போடுறாங்க பேஸ் இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஹோல்ட் பண்ணி பொறுமைக்கு என்ன பேர் கேட்க நம்மளால வரலையா அஸ்வின் தெரியல அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல அவர் பையனுக்கு கோச்சிங் ஒரு பானா பவர் ஓகே பேட்டு வெயிட் அந்த பொறுமையாக சாய வச்சேன் ரொம்ப நல்லா தட்டி விட்டீங்கன்னா அப்படிதான் ஆகும் ராஜபாளையம் ஷார்ட் பண்ணிட்டு ஃபீல் வெளியே போகணும் அப்படி வீல் வச்சுருந்தீங்க கொஞ்சம் காசா ஒரு ஃபீல்டு எதுக்கு கிராஸாக வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் நேராக வச்சா ஸ்ட்ரைட் பக்கமாக தண்ணி 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 அப்படியே தண்ணிங்கடா எலக்ட்ரானிக் ராஜா போல இல்லை எல்லா ஃபோட்டோலையும் நான் இருக்கிறேன் இந்த போட்டு நான் அடிக்கலாம் யார் அதான் அதான் கேட்டேன் நான் இந்த மாதிரிலாம் என் ஃபோட்டோவே போட மாட்டாங்க ஏன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் கேட்டேன் நான் ரிஸ்க் பண்ணலாம் ஒன்று அவ்வளோ டேரக்ட் இன்ஸ்டாகிராமில் போன வாரம் தான் வந்து 2 நியூஸ் நான் யாருமே ஃபாலோ பண்ணலையே டீம் அப்படி இல்லைன்னா போடுறேன் ஸோ அதை லைக் பண்ணி டீமுக்கு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கும் போனால் ஜெயிச்சு ராஜா இப்போ பேட்டில் நெட்ஸ் போகலான்னு நினைக்கிறேன் கார்த்திக் நெட்ஸ் போட்டுட்டு என்ன சாப்பிட்டு போட்டேன்னா கொஞ்சம் ரெகுலராக போடணும் திடீர்னு வராங்க அப்படின்னா கஷ்டம் அது நீங்கள் ரெகுலராக போகிறீங்களே நான் திடீர்னு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் கேட்டேன் ஓ அப்படி இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் சொன்னா மட்டும் போதாது வரவே வரணும் நான் கூட சொல்லுவேன் ஈவினிங் 7 to 9 தான் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாள் ஏன்னா சம்டைம்ஸ் வெள்ளிக்கிழமை ஆனா நெக்ஸ்ட் போட்டு எங்கே போடுவீங்க எந்த ஏரியா ரோஷனில் போகலான்னு ஸ்டார்ட் தான் போச்சு
இல்லை ஸ்ட்ரைட் கொஞ்சம் லாங்கு அடாப்ட் பண்ணி உள்ள போகவே டைம் ஆகுமே ரோடே நல்லா இருக்குது கேட்ச் 2 கேட்ச் இந்த கிட்ட நல்லா எனக்கு தெரிஞ்சா இது வெளியே தான் போயிடுச்சுன்னு நினச்சோம் நானும் நல்லா வந்துருச்சு ரோஷனில் போடுவோம் ஏன்னா அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஆக்சஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. பட் அதுவும் கொஞ்சம் கிளம்சியாக தான் ப்ரோ இருக்கு கிரவுண்டு. ரோஷன் கிரவுண்ட் இல்லை நெட்ஸுக்கு என்ன பண்ணுறதுங்க எனக்கு எல்லா இடத்துலையும் ஆக்குபை பண்ணிட்டே இருக்காங்க. அவர் என்கிட்ட கேட்டார் போன வாரம், இந்த வாரம் இதில் ஸ்டார்ட் இல்லை அடுத்த வாரத்துக்கு இப்போ புக் பண்ணிடுறீங்களான்னு. இருங்க எங்கள் ஆளுங்களை எங்கள் ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். நோ பால் நோ பால் கமான் கமான் சேத் விட்டுருங்க போட்டு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தூரமாக இருக்கா மாதிரி இந்த ஃபைனலில் எவ்வளோ தூரம் அங்கே போகாது மண்ணு புதுசாக கிலோமீட்டர் போகப்பட்டு ஓடியாக தான் எனக்கு கதைக்கு போட்டேன். ஹெல்மெட் கேட்குறாரா? இல்லை இல்லை அங்கே அவர் ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல, கேட்டாலும் தர முடியாது. ஃப்ரீ ஃப்ரீ பண்ணி 2 போட்டேன்னா பவுலிங் கிடையாது இல்லை, 2 பீமர் போட்டேன். இது ரெண்டாவது நோ போலாம். கேட்குறேன்ல நான் கேட்குறேன். ஆமாம் அப்போ என்ன பண்ணுவான், சரி பரவாயில்ல 2 போடு நீ இல்லை இந்த நோக்கு கிடையாது, பேட்ஸ்மேன் அட்டாக் பீமர் போட்டாதானே இது நோ தானே. சார் இது ஃபேஸுக்கு வருது சார், இது எப்படி சார் இது பீமர்னு சொல்ல முடியும்? ஸ்ட்ரைட்டாக போகிற பால் தான் சொல்லுவாங்க. ப்ரோ இது தலைக்கு மேலே ஓவர் டேக் ப்ரோ, இது கண்டிப்பாக பீமர்னாலே பீமர் அவ்வளோதான். இடுப்புக்கு மேலே போனாலே அது பீமர் தான். அது கிடையாது, வேற போல மாதிரி வந்தால் கிடையாது. அதான் பீமர் அவ்வளோதான். வேற எதுக்கு அப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஸ்ட்ரைட்டாகவே விடுங்களா பால் இப்படி போகுதுல்ல. அதாவது சைனி போடுவான்ல, நேராக வயிற்றுல போடுவானு. ஏன்டா கலாய்க்கிறேன்? அப்போ அதான் பீமர். பீமர்னா அதான் எக்ஸாம்பிள் ஃபுல் டாஸ் அபோவ் த இப்புக்கு மேலே போட்டால் அது பேர் தான் பீமர், அவ்வளோதான். நான் பார்த்தேன் நான் தான் அந்த ஓவர் மட்டும் கேன்சல் பண்ணுவாங்களா இல்லை? அவ்வளோதான், அதுக்கப்புறம் கிடையவே கிடையாது. ஓகே இது நோ பால் தான், அவ்வளோதான். ப்ரோ ரெண்டாவது நோ பால். யூஸ் பண்ணுங்க. பேக் வாங்க பேக் காணிங்களா இது மேலே ஓவர் போட முடியாது. 2 பீமர் தான், அதுக்கு மேலே கிடையாது, அவ்வளோதான். காலே போடக்கூடாது. அந்த இன்னிங்ஸே கிடையாது, அவ்வளோதான். அதே மாதிரி பவுலர் வந்து மிடில் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, போட்டுட்டு அதில் கால் 2 தடவை வச்சாலும் அதுக்கப்புறம் இன்னிங்ஸே கிடையாது. பிரவீன்குமார் அப்படிதான். பிரவீன்குமாருக்கு ஒரு தடவை டெஸ்ட் மேட்ச்லேயே போட இல்லையே. ஸ்டெப் நோ போடுவோம். ஸ்டெப் நோ போடுவோம். ஸ்டெப் நோக்கு அதுக்கெல்லாம் இல்லைடா. அது நீ 100 ஸ்டெப்னா கூட போட்டுக்கோ, பிரச்சனை கிடையாது. அது ஆப்பரேட்டிவ் பால் போகல. அவர் வேற அந்த ஹைட் இருக்காரா? சலீம் என்ன ஆகிட்டார்? ஆமா சார், லாரன்ஸ் சார். அந்த சலீம் ஒருத்தர் வந்தாரு, என்ன அதான் சொன்னேன் அவருக்கு ஆப்ரேஷன் ஆச்சு. அப்ப சொன்னீங்க. இப்போ பரவாயில்ல, இப்போ லாஸ்ட் ஒரு 2 வாரமாக விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. என்ன ஆப்ரேஷன் லங்ஸ் ஓட்ட வந்துருச்சு. எதனால தம்மா நம்ம அது நம்ம கூட ஆடின அப்படி தெரியும் தெரியும் அன்னி பிடிச்சிச்சு தெரியுமா? அதுக்கு அடுத்த நாள் போய் ராமச்சந்திரன் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஹார்ட்ல ஒரு பிரச்சனை வந்துச்சான். அதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணி அப்போலோ இது பண்ணி பரவாயில்ல. ப்ரோ பேர பண்ணிக்கோங்க. 79 ஓவர் அருணே பேர பண்ணிக்கோ. புதுசா அது இல்லை புதுசு தான், புதுசு இல்ல ப்ராப்ளம் இல்லை, அவர் மேல சொல்ல முடியாது. வெயில் கரெக்டா இருக்கு. வெயில் மண்டையில பட்டுச்சா ராஜாவாக நிப்பாட்ட வச்சிடலாம். அவர் பக்காவா செட்டப் போட தான் போவார். அவர்லாம் செட்டப் எல்லாம் போவார். நான் இதுவரைக்கும் கேட்சே விடல, தெரியுமா தெரியாது. ஐயோ நாங்க அதனால தான் உங்களை போக வைக்கிறோம். இது போ இந்த வாக்கு மூலம் போகுது எங்களுக்கு. இதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த நியூ மேட்ல பிரச்சனை என்னன்னா பால் இப்படி பிச்சா இப்படி தான் ஏறும், இப்படி ஏறாது.
ஏய் என்ன நீ அடுத்த 3 வாரத்துக்கு ஷெட்யூல் போட்டு வச்சிருக்க 2 வாரம் மட்டும் இருக்கு அதுக்கு அந்த கேமரா பார்த்து ஓகே கிராண்டட் ரெகுலரா வந்து நமக்கு ஒரு 4 வந்துச்சு ஓகே ஓகே பரவாயில்ல இதெல்லாம் போகுது தாராளமா போகுது என்ன எப்போ பார்த்தாலும் இங்கே இதை சொன்னேன் படிச்சா சொன்னேன் டீம் போடு அங்கே போய் அடிங்க நீங்கள் தெரியும் ஓர் எப்படின்னு எங்கேயும் போய் 6 அடிச்சிரு காலில் சந்திரிக்க கலக்கி இவரெல்லாம் இதான் போடுவார் சுதர்ஷ் இவர் என்ன சீவச்சன் அடிச்சானா காலுக்கே கொஞ்சம் வரவுட்டு அடிக்கலாம் முன்னாடி பால் பிச்சாருக்கு முன்னாடி அடிச்சோம் பிச் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் ஏய் என்னப்பா எல்லாம் பின்னாடியே போயிட்டு இருக்கு பேட்டு தான் எஜ்ஜி நினைக்கிறேன் பேட பிடிக்கும் ஷார்ட் அது ஆஃப்லைன் போர் ரொம்ப ஸ்லோவிங் பால் போதே போகலையே பேட்டில் ஏய் பால் இது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி தான் அது போச்சு இல்லைங்க பக்காடி அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே இருக்கா அவன் இல்லைன்னு நினச்சி தான் அடித்தோம் கைக்கு ஓகே அப்போ வேற உலகத்தில் இருக்கான் ராஜா என்னதான் கண்டுக்கிட்டாலும் இங்கே வரவே அப்பா கூப்பிடுறாரா இந்த கேப்ல எதுவும் யாருமே திரும்பி பாடுறா எப்படி விளையாடுறான்னு பாருங்க ஏன்டா என்ன பார்த்துட்டு இருக்க அப்படி காட்டு அண்ணனும் பார்க்குறேன் இந்த பேட்டை நான் நெச்சில் திருப்பி கொடுத்துடலாமான்னு இருக்கேன் உங்களையும் பார்த்துட்டு மேட்ச் கீழே பாரு தூக்கி பாருங்க சாப்பிட்டா சாப்பிட்டேன். எங்கி ப்ரோ பேட் போட் விக்கெட் ஃபுல் பாஸ் ரீஸ்டார்ட் மெயின் சைடு எப்படி வாங்க மெயின் சைடு டபுள் சைடு புதுசாக இருக்குது ஆனால் மெயின் சைடு அப்புறம் தூக்கி லெக்க போயிருக்காங்க அவர் சும்மா டைம் பாஸ் ஹலோ ஹலோ சொல்லுமா மேட்சா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய போகுது என்ன சொல்லுமா ஃபோன் பண்ணி நான் இது பண்ணிடுறேன் இப்போ அனுப்பிச்சிடுறேன் அக்கௌண்ட்டில் தானே இருக்கும் அனுப்புகிறேன் சரி சரி அதுதான் இப்போ வேலை பண்ணிட்டு ஃபோன் பண்ணியா எனக்கு வந்து இவன் எடுத்து விளாண்டு புரியல ஓகே ஓகே நான் பண்ணவே பண்ணாத விளையாண்டுருக்கேன் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் சரி எப்படி தெரியும்
அதுக்குள்ள என்ன போனீங்களாங்க? சரி கேன்சல் ஆகணும் இங்கே போட்டேன். அப்புறம் அவங்களும் அங்கே மேட்ச் என்ன மாச்சே ஃபோன் அடிக்கிறேன் நீங்களா? அந்த கிரவுண்ட் இருக்கவே தெரியாது. சரி நான் வெயிட் பண்ணேன். நீ இதே கிரவுண்ட் அப்படியா? சரி சரி ரைட், நல்லதாக போச்சு போங்க, வேலையை முடிச்சுக்கோங்க. சரி யாரு? சரி 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 மாமா, சரி மாமா, அதுக்கு தான் கேட்டேன். சரி போனீங்களான்னு மட்டும் தான். சரி சரி மாமா, சரி அமௌண்ட் வந்துருக்கா? ஏன்டா நீ ஃபர்ஸ்ட் நைட் வந்து பார்த்து எனக்கு நைட்டில் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சரி, நான் பார்க்குறேன், நான் பேசிக்கிறேன் போட்டுறாரு. அதே எந்த நம்பர் தானே? அப்போ ஃபோன் தான் பார்த்து எல்லா ஊர்லேயும் தெரியல. சென்னையில் இருக்கும் பெங்களூர் ட்ராக் ஒன்று அதுலேயுமே இதுதான் வரும். எப்படி கேட்ச் கொடுத்தீங்களா? ஏன்னா இப்போ எல்லா அப்படியே நிப்பாட்டி இருக்கலாம். அவர் எதுவும் சொல்லல. இல்லைன்னா நாளைக்கு போனாலே எனக்கு ஃபெசிலிட்டி போகணும். 3 நாள் ஒரே 2 hours வெயிட் பண்ணேன். அந்த மாதிரி 2 போட்டாலும் அவங்களே நிப்பாட்டிருந்தாங்க. கேட்டால் நம்ம கன்வீனியன்ட் ஓ போட்டு டம்ப் பண்ணி விட்டாங்க. அவங்க கண்ட்ரோல் இல்லை. நோபல் போட்டு டம்ப் பண்ணிட்டாங்க. கண்ட்ரோல் இல்லாமல் போடுறாங்க. கரெக்டனோட போடுறவங்களோட ஜட்ஜ் பண்ணிடலாம். போதுமா? இப்போ பேச விட்றாங்க. இவ்வளோதான் அடிக்கிறது எனக்கு. ஓகே. இப்போ பேட்டு தான் இருக்கா? அங்கேயே வச்சுக்கோ. அவர் விளையாடுறாரு பேட்டில். யாரும் அதுதான் எனக்கு வேறு அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. அவர் வராரு. அப்படியே மாற்றிக்கங்க. போகிறார்ல, அப்படியே அவர்கிட்ட மாற்றிக்கங்க. எம்ஆர்எஃப் கொண்டு போய் மாற்றிக்கோ. இல்லை, அவர் பேட் கொண்டு வராருல்ல. வந்து அந்த பேட்டு இந்த பேக் சீசன் ஆயிடுச்சு. ஏன்னா வேற யாரும் இறங்க எங்கி போயிட்டு ஓகே. இவர் அங்கே ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப பேட்டு எஸ்எஸ் க்ளோ எடுத்து வச்சுருந்தா எல்லாம் இப்போ தான் போனா நீ பொறுமையா. ஓகே. என்ன பொருள் போங்க. இவ்வளோ ஜாலியாக இருந்துட்டு மைண்ட் ஃப்ரீயா போ. 26 ஓவர் இருக்காங்க. 26 ஓவர் இருக்குங்கிறாரு. இல்ல எனக்கு 21 வந்து நீங்க சொன்ன, அதனால தான் நான் ஸ்ட்ரைக்குக்கு போனேன். நீங்கள் வர்றப்ப உள்ள 15 ஒரு 3 ஓவர் எடுத்துங்க. அதுக்கப்புறம் நான் ஆடலாம். நான் மொத்த ஓவர் 21 நினைச்சேன். நான் ஆடிட்டு இருக்கேன். நான் சம்மந்தமே இல்லை. ஒன்று 20 இல்லை 20. நான் 21 ஓவர் நினைச்சிட்டேன். நான் 21 சொல்லவே இல்லையே. அந்த 20 ஓவர்னு ஒன்று நீங்கள் சொன்னீங்களா, நான் என்ன நினச்சிட்டேன் 20 ஓவர் தான் மேட்ச்னு நினச்சிட்டேன். நான் 5 ஓவர் தான் ஆகுது. இன்னும் 100 கூட தாண்டல. நான் கடைசி 3 ஓவருங்கனால கடைசி 6 ஓவர் இல்லை. உங்களுக்கு அவ்வளோ டவுட். அவர் தான் ஓவர் சொல்லிட்டு இருக்காரு. இல்லைன்னா அவர்கிட்ட கேட்டிருக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் அது 17 பட் சரி மொத்த மேட்ச் 21 தான் போல இருக்கு. சரி அதுக்கு எதுக்கு பேட் அடிச்சு 6 விக்கெட் அடிக்கிச்சா? 6 விக்கெட் ஹோல்ட் ஆவறீங்க.
எவ்வளோ விக்கெட்ஸ்? நான் கடைசி 2 ஓவர் வச்சு 6 விக்கெட் அவுட் ஆனோம். 2 ஓவரா அடிக்கிறோம். அது நான் ஷாட்டுக்கு தான் போனேன். நான் முன்ன பால் உள்ள வந்து நான் ஷாட்டுக்கு போகல. அடுத்த பால் ஓபி வந்துன்னு போனேன். அடிச்சிருக்கீங்க போட்டது 2 இல்லை இன்னொன்று போன பால் நல்லா பவுன்ஸ் இருந்துச்சு. அடுத்த பால் என் பேட்டுக்கு அடியில் போகுது பால். மூணு விக்கெட் இங்கே விட்டோம். ஆமாம் இங்கே அதே மாதிரி நான் இல்லை நான் இங்கே 3 பேர் இங்கே கமா 2 போ பால் போல அடிச்சது வேகமா போச்சு. பால் அப்படியே நின்று பால் அப்படியே நின்றுச்சு. நம்மளுக்கு அதே தான். அவ்வளோ தான் போகிறேன். இவ்வளோ நின்று பொறுமையாக அடிச்சாலும் போக மாட்டேங்குது. இல்லை அவ்வளோ ஸ்லோ போகிறோம். நம்ம அப்படி இப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு பாலில் ஃபேஸ் முக்கியம் இல்லை. கரெக்டாக 6 பால் போட்டு வந்தாலும் அவ்வளோ ஸ்லோ போச்சு. அந்த பால்ல நான் எவ்வளோ பார்த்தோம் கரெக்டாக எவ்வளோ பொறுமையாக ஆனேன் தெரியுமா? எவ்வளோ போனா கம்பெனி இங்கேதான் மிஸ்டேக். பேசி ஓடிட்டாரு. அவ்வளோ ஸ்ட்ரைக்கர் கால் தான் அது. அப்பயும் பால் பார்த்து பொறுமையாக ஆடு. ஓடிட்டு பாத்து நிக்கிறாரு. கரெக்டாக டைம் ஸ்ட்ரைக்கர் தான் கால். நான் இது ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்ட்ரைட் வந்து 6 போகணும்னு செஞ்சு வருமா அவன் ஃபேஸுக்கு எவ்வளோ பருவம் தான் இங்கேயும் வந்து இருக்காரு. நான் அது 4ஓ 6ஓ தான் போகணும்னு நினச்சேன். நான் கடைசியில் பார்த்தா பொத்துன்னு போ வெங்கி. அது ஒரு சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு போனா 2 வருது. ஸ்ட்ரைக்கர் கால் தான் நான் சொல்றேன். என்ன பண்ற? ரெடி ரெடி மூணே தான் பாத்துறாங்களா? மூணே தான் பாத்துறாங்க. ஓகே Gen X 21 கிட்ஸ். ஓகே கூட இல்ல. Gen X kids. ஓகே கிட்ஸ் உண்மையா பாவம். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருக்காங்க. அதோட பாவம். இந்த 2003ல வந்தாங்க பீப்புள் அவங்க தான் விட்டு போட்டாங்க. நாங்கெல்லாம் பாவம் 2001. அவருக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும்? இன்னும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு உனக்கு கிடைக்கல பாவம் சொல்றேன். அவனுங்களுக்கு எல்லாமே கிடைக்குது, நமக்கு எதுவுமே கிடைக்கல. அது மட்டும் தான் கிடைக்கும். ஐயோ ஓய் நம்ம கேட்ச் விட்டாரா புஷ்டாரா? அவுட் நினைக்கிறேன். அவுட் ஐயோ பால் ரன் கொண்டு வந்தா வரிசையா போயினே இருக்குது விக்கெட். போய் சொல்றீங்கல்ல அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி 7 தானே 96 97 இல்ல போற கட்டா 20 19 ஓவர் 1 பால். இதுலயா நான் ரொம்ப லோ ஸ்கோரிங் தான். 130 140 கொண்டு வாங்க. 140 இப்போ எவ்வளோ? இப்போ 100 குள்ள வந்திருக்கும். 5 ஓவர்ஸ் 93 6 ஓவர்ஸ் இருக்கு 40 ரன். விக்கெட் விழாமல் இருக்கணும்ல அதுக்கு. அப்போ நம்ம உள்ளே போகாமல் வெளிலே இருந்தாலும் ஆடல கார்த்திக் நல்ல கேட்ச்ல அட்டப் நல்லா பண்றாங்க. செம்ம அட்டம்ப்ட். நம்ம பேர் எல்லாத்துக்குமே ஒயிட் பாலுக்கு மேலே போட்டு அவங்களே ஒரு கன்சம்ஷன் பட்டிருக்கோம். இந்த ஒயிடே கொடுக்கலையா? பார்த்தீங்களா லெக்குமே மாற்றி விட்டாங்க. நான் அப்படியே சொல்கிறேன், ஒரு தடவை என்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க, பட்டுச்சே இல்லைன்னு கேளுங்க, நீங்களாவே கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அப்படின்னு. யார் மெயின் பேர் லெக்கம் பேர் ஒன்று கொடுத்தாரு. நோபல்லாம் பார்க்கவே இல்லை. ஆமாம் நான் அதில் தான் பால் போடும்போது ஒரு பேசிட்டு வந்து நின்றுட்டேன். அப்போ தான் அவரே பார்த்தேன். நல்லா பிடிச்சா அந்த கேட்ச்ல எல்லாம் என்ஜாய் ஆகுது. இவனுக்கு வெளிலவே வந்தாங்க.
அது வளர்ந்துட்டு போகட்டும். இப்படி விடலாம். 7 விக்கெட் எடுத்தாங்க. 7 8 தெரியல. விக்கெட் எத்தனை? 7 தானே. 7 தான். யார் அது? 7 போயிடுச்சு. 7 தான். கொஞ்சம் நடுவில் விக்கெட் போயிட்டு இதுக்கு மேலே அடிக்கலாம். ரன் எவ்வளோ? 50 தான். அப்படி சொல்லக்கூடாது. 50. இது யார் பேட் ஆக்சுவலாக எடுத்துருந்தேன். என்னாச்சு? இல்லை நான் அந்த பேட்டை வந்து பழகவே அப்படின்னு நேராக எடுத்துட்டு கொடுத்துட்டாரா? ரொம்ப லைட் வெயிட்டா ரொம்ப லைட் வெயிட்டா. இல்லைடா அது எனக்கு அது என்ன பேட்டு அடுத்த பாலே ஆடு இதுவாயிடுச்சு. ரொம்ப ஷார்ட், ரொம்ப என்ன சொல்ல மெலிசா ஹேண்டில். பேட்டெல்லாம் இது சொல்லலை, எனக்கு அந்த பேட்டை டக்குன்னு அடாப்ட் ஆகல. அவங்க ஏம் பண்ணுறதுலாம் வேற ஏதாவது ஏம் பண்ணாங்க. அவங்க ஏம் பண்ணுறது இப்போ பண்ணாலுமே அது பால் எங்கேயோ தான் போகுது. கிராஸ் இருக்கிறதுனால தான் அந்த ப்ராப்ளம். நீங்கள் இப்படி ஆடுறீங்க, பால் இப்படி போகுது. நல்லா உள்ள போட்டு அடிப்பாங்க. போ சிங்கிள். ஏய் டோ வேணானா சவுண்ட் கால் அவர் சொல்லிருங்க. வெங்கி கால் பண்ணிக்கோங்க. வெங்கி அதே தான் எனக்கும் பண்ணாரு. நீங்க அவுட் ஆயிருப்பீங்க 2 பேர் யாரோ ஒருத்தர். நான் ரிட்டர்ன்ல ஓடிடுவேன். அவர் அப்படியே நின்று அப்புறமா வாண்டாரு. அப்புறம் எங்க வருது? அவர் சுத்திட்டு ஓட்ட நம்ம நீங்க சிம்பிள் தான். இந்த பிகைன் தி விக்கெட்ஸ் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் தான் கால் பண்ணணும். கால் பண்ணா வந்துடணும், நம்பிக்கை இருந்தா. இல்லைன்னா முன்னாடியே சொல்லிடணும். அம்பையர் வைடு கொடுக்குறாரு. அதான் நோபாலாம் போடுறாங்களே. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வைடு அவங்க நிறைய இது வைடே கொடுக்கல. நான் போன ஒரு மேட்ச்ல 5 கேம் எக்ஸ்ட்ராஸ் தான் போட்டேன். 30 ஓவர்ல 23 பாத்தீங்களா? இப்போ பால் எவ்வளவு ஷார்ட்டா போட்டாங்க. எவ்வளவு ஸ்லோவா போட முடியும் அவ்வளவு ஸ்லோவா அழகா போட்டாங்க. ஏய் பிரணீத், இந்த போடும்போது பேசிட்டு டேய் காது கேட்காம போய் நான் வீடியோ இல்ல டேய் இப்போ ரன் போகாது. பிளாக் நிறைய இருக்கு, அதனால உங்களுக்கு டக்குனு ஓடிடுது. இப்படியா ரொம்ப அடிக்ட் ஆகுது. அது எல்லாமே போயிடும். பெரிய பசங்க அது வீட்டில், அதாவது வீட்லேயே எங்கள் வீட்லேயே பண்ணுறது தான். வீட்டில் அவங்க ஃப்ரீயாக இருக்கணும், வேலை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோனை கையில் கொடுத்துட்டு இது பண்ணுறாங்க. என் பையனும் ப்ராட்பேண்ட் போட்டு கொடுத்துருங்க. ப்ராட்பேண்ட் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் நல்லா வசதியாக இருக்கும். அந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதோட பின் நம்பர். ஆள் இல்லை, போயிடு. போங்க நீங்க நல்லா பால் வராது, பரவாயில்ல போ. ராஜா ஸ்டீம்ல பர்ச்சேஸ் பண்றதுக்குலாம் பின் நம்பர் வேண்டாம், கார்டு நம்பர், சிவிவி நம்பர். அரே ஓவர்த்ரோ. அது எவ்வளவு சின்ன பையன் வந்து PUBG விளையாடுறதுல 1 லட்ச ரூபா ஸ்ட்ரைட்டா போயிடும் காசு. PUBGக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருந்தான் அவனும். தாத்தாவோட கிரெடிட் கார்டு எடுத்துட்டு. தாத்தாக்கும் கிரெடிட் கார்டு ரொம்ப சின்ன பையன். 1 லட்ச ரூபா அவ்வளோ அப்படியே போயிடும். கஷ்டமான கேட்ச். ஆமா கஷ்டமான இந்த நான் இந்த சான்ஸே தர மாட்டேன்றாங்க, தெரிய மாட்டேங்குது. ஒரு சான்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது எப்பயுமே. நான் ஸ்டார்டிங்ல ஆனா கிடைக்குது, 1 down 2 down ஆனா கிடைக்குது, அதுக்கு மேலே கிடைக்க மாட்டேங்குது. அது மேலே செட் ஆயிடுறாங்க ஃபீல்டர்ஸ். என்ன வராங்களாவா? வரேன். எந்த ஆப்ல போட்டீங்க? ஆப்ல கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. டபுள் 100 வந்துச்சா? அதான் கையில பட்டு ஏய் பிரணீத், காசு விட்டு வர போறாங்க அவ்வளவுதான். 100 வந்துச்சடா. 100 வந்துடும். நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டு. ஏய் 135 to 40 ஷாட் 2 Come on, okay. நல்லா இருக்கு சார். ரொம்ப நேரம் கழிச்சு போயிட்டு வந்து ஃபைனல் மாதிரி இருக்கு. கோல்டா bowling நல்லா தான் இருக்கு, ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 4 ஓவர் இல்ல 20 ஓவர்ஸ் 106 21 5 ஓவர் 21 இந்த ஒரு பால் 2 பால் ராஜா அவங்களுக்கு அந்த வழக்கம். ஷாட் எங்கே அவ்வளோதான் அடிக்கிறார். இது எங்களுக்கு போனாட்டி தெரியும்.
பிரணீத் காதை எடுறா. ஹலோ, நான் வேற உலகத்துல இருக்கேன். நீங்க தப்பான உலகத்துல இருக்கீங்க. வாங்க. முடிந்தா நீங்க எங்க உலகத்துக்கு வாங்க. என்னதான்டா பாக்குற சொல்லு. காட்டு காட்டு பாக்கலாம். நானும் பாக்குறேன். காட்டுப்பா. என்னன்னு புரியுற வயசுட்டா அவன் அதை விட்டுருவான். கையில பிடிக்க போய் மொக்க வாங்கிட்டேன். பிள்ளைர் அப்போ ஃபேமிலி ஏண்டா இப்படி பண்றீங்க. நெக்ஸ்ட் ராஜா, அர்த்தம் பிரைவேசிக்குள்ள நீங்க போக கூடாது. என்ன இது? நீங்க அவனை கலாச்சி இவனுக்கு பிரைவேசியா திரும்ப இருக்கணும். இந்த காலத்து பசங்க கண்டிப்பா வேணும் உங்களுக்கு. வேற லாங்குவேஜ்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறது? அப்புறம் எப்படி நான் கிரெடிட் கார்டுல எல்லாம் பர்ச்சேஸ் பண்றது? என்னடா லாங்குவேஜ்? சும்மா வச்சியா? சரியா? மேட்சை பாரு. மேட்சை பாடுறா. ஏன்டா இப்போ மொபைல் உள்ள போற? தம்பி அவன் போர் அடிச்சா பார்ப்பான். கேமா கேட்சா கேப் போயிடு கேப் பேட்டிங் நைஸ் வாங்க கம் ஆன் என்ன விளாட நீ? சரி, என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் தெரியாது. ஹெட்ஃபோன் மட்டும் சும்மா இருப்பேன். கோச்சிங் போயின்றாங்க அவ்வளவுதான். நாளைக்கு போகணும். கிரிக்கெட்டுக்கா மொபைல் பார்க்குறதுக்கடா? குழந்தை யாரா? ஸ்டே பால் எடுத்தா இங்க ஸ்டே பாரு, கம்யூனிகேட் பண்ணு. பால் பாரு, கையிலே நிக்குது. கையில இருக்கு பால். ஆமா ஆமா, உனக்கு எப்படி இந்த கேம் டவுன்லோட் இல்ல? மொபைல்ல யார் பண்ணி கொடுத்தா டவுன்லோட்? கத்துனால வந்து கத்துதான் அதெல்லாம். பால் மிஸ் பண்ண ஏய் இன்னும் வேணாம் சொல்லாத. பார்த்தல சீட் கோட் போடுறேன். என்னது? பவுலரா பேட்ஸ்மேன் நீ? நான் ஷூட்டர். சொல்றா. லவுண்டரா? ஓ ஸ்கிப்பர் தான் போடுறேன். ஓகே பாரு. டேய், எனக்கு இந்த கேமே பிடிக்காது. கம்முன்னு ஓடி போயிடு. அதே 2-3 ஸ்டம்பிங் அச்சீவ்மெண்ட் வாங்குறேன். ரன் அவுட் விட்டு இந்த கேம் ராஜா என்னோட இதுல ஃப்ரீயா எனக்கு மட்டும் தான் எங்க இதுல கிடைச்சது. இந்த கேம் அது ஒரு 5000 ரூபாய் இருக்கு. ஆனா இது வரைக்கும் அந்த கேம் நான் ஓபன் கூட பண்ணதில்ல. எல்லாரும் விருப்பா இருப்பானுங்க. GTA 5 நினைக்கிறேன். அது போன்லயே இருக்கு. GTA 5 சிஸ்டம்லடா. ஏன்டா போன்லயும் ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 22 போன்ல சான் அண்ட்ரியாஸ் தான் பார்த்திருக்கேன். ஆமா, எங்க யோசி யார் உனக்கு 21 ரூபாய்னா? அவரே நினைச்சு நான் அவர் 21னாரா? நான் 21 தான். நான் 21 இல்ல. அவர் எப்படி 21 கார வந்து இந்த ஆள் யோ ஏன் இருக்கா பாரு. ஆடு களவு போச்சுட்டு கடா கண்ணு. என்னைய பிரஷர் பண்ணி விட்டாருங்க. ஐயோ 2 ஓவர் தான் இருக்கு அப்படி. அவர்த்தி வர சொன்னேன். 2 ஓவர் தான் இருக்கு. அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் இவர் அவுட் ஆயிட்டாரு. எனக்கு அந்த மைண்ட் செட்லாம் உட்காந்துட்டு இருக்கு. ஓகே கம்மியா இருக்கு. அவர் வேற வந்து என்கிட்ட ஒரு ஓவருக்கு 5 ரன் அடிக்கிட்டாரு வெங்கி. நீ எதுக்கு என்கிட்ட ஒரு பாஞ்சு. அவர் சொன்னது அப்படிதாங்க சொல்லிட்டு போனாரு. அவர் சொன்னது வந்து எப்படி இருந்ததுன்னா 18-19 ஓவர் அடிக்கிறத நம்ம வந்து 6 ஓவர் கடைசி ஓவர்ல அடிச்சிடுன்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு. அதெல்லாம் இறக்கி முன்னாடி இறக்கி நான் தான் இப்படி இறக்கி 6 மணி மேட்ச்ல 10 மணிக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறது. 25 ஓவர்னா 20 ஓவர் நினைச்சிட்டு இருக்கிறது. ஏதாச்சும் ஒரு கிரைம் பண்ணா பரவாயில்ல, பண்றது எல்லாம் கிரைமா இருக்கு. உள்ள போடுறாங்க ஷாட் பால் இப்படி இறங்க பிச் ஆயிட்டு. கார்த்தி எப்படி கூப்பிட்டா? ஏங்க நீங்க வந்து காசு கொடுத்தத சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. அது நேச்சுரலா என்ன வருது அதாங்க. அங்கிள் தான் நீங்க தான் வந்து அண்ணாவா? தம்பி கிருஷ்ணா அதுக்குள்ள 54%. நைஸ் பாத். போறா போயிட்டு நினைக்கிறேன். இல்ல போற அங்க நின்று முடிவு சொல்றேன். உங்க ஸ்ட்ராங்கா நிக்குது அது பின்னாடி. அது போகவே மாட்டேங்குது. எங்க ஏன் ஓலியா இப்ப கூட எந்த பவுண்டரியும் போடல. என்ன போறோம்? பேஸ் போடுறவங்களுக்கு கண்டிப்பா நிக்கணும். அதுதான் என்னது? டாட்
பின்னாடி தேர்ட் மேட்ச் ஸ்ட்ராங்கா இருக்கும். விக்கெட் கீப்பர் நம்ம ஆள் இருக்கான், அவன் பார்த்துப்பான். யாரையா பார்த்துட்டீங்க? ஒரு ஆள் இருக்காங்க. ஐயோ ரைட்யா நிறைய ட்ரிக்ஸ் அப்படி ஆமா ரொம்ப வெயிலே இல்லை, சந்தோஷமா இருக்கும். நல்லா இருந்துச்சு காலைல. மணி 12. அந்த எங்க அந்த எலக்ட்ரானிக் தெளிவா இப்பயே சொல்லிடுறேன், யாரும் கிடைக்கீங்களோ லோ பால் வாங்க கிளியர் பண்ணு. சும்மா சொன்னேன். கேப் 2 Four. நல்ல பால். ஆமா. ஹலோ மேல வரும். வணக்கம் பாரு. ஓகே. வந்து மேலே அந்த கீழே இறங்கினாலே பேட்டிங் அப்படியே டவுட்ல இருக்கு. இந்த இடையில 10 ஓவர் அந்த ஓவர்லாம் நமக்கு ஈஸியாக அடிக்கும். அந்த இந்த இதெல்லாம் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணலாம். கடைசி டைம் வந்துடும், அடிக்கே ஆகணுன்ற மாதிரி நம்மளால நல்லா சாப்பிடுவோம். இந்த லெக்ஸில் எப்படி இருந்தாலும் தடுத்துடுறாங்க. ஃபீல்டிங் ஒரு ரோல் மாடல் என்று எண்ணிக்கொள்ளவும் நம்ம டீமை எல்லாம் 30+ சிஎஸ்கே மாதிரி குடிப்பாங்க இருக்காங்க, பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஜெயிப்போம். ஷாட் சாரி கோ அப்படினாலும் போவோம். பிச்சில் இருக்கணும். பேட்டிங் 6 4 ஸ்கோர் பாக்குறீங்க. தம்பி ஸ்கோர் பாத்து சொல்றா. ஷூட் பண்ணிடலாம் பாத்துங்க. டைனோசரே ஷூட் பண்ணிட்டான். அச்சீவ்மென்ட் ரெடி பண்ணு. இதுக்கே எப்படின்றாங்க, இந்த விர்ச்சுவல் வந்துச்சுன்னா அவ்வளோதான், இவனுங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்துச்சு நிறைய. என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். புரியல, அது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். எப்படி இருக்கும் அது? விஆர் கிளாஸ் மாட்டிக்குவாங்க. ஆஹா, அது டேய், அதான் நான் விஆர் கிளாஸ் ஃபங்க்ஷனை சொல்லு. லைக் அந்த டென்னிஸ் விளையாடுறது இதெல்லாம் நிறைய இருக்கு. லைவா இருக்கும் அப்படியே. லைக் ரியலா இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன் அதான் தெரியல இன்னும். அது உங்களுக்கு வந்து மொபைல் மாதிரி வரல, வந்தா தெரியும். போலாம். பாரு ரியாலிட்டி மாதிரியே இருக்கும், ஆனா ரியாலிட்டி கிடையாது. அதாங்க விர்ச்சுவல் ரியாலிட்டி, அது பேரே வச்சிருக்காங்க. ரியாலிட்டினா வச்சிருக்காங்க. அது இல்லாம ஏஐ வேற நிறைய பூஸ்ட் ஆயிட்டு இருக்குது. ரியல் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுல. இன்டெலிஜென்ஸ். அது விளையாடவே மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. இல்ல உங்களை பார்த்தா அந்த பயந்து கவலைப்படாது. முதல்ல நான் போய் நிக்க அந்த ஸ்டிங் இருக்குல்ல, இதுல போறமா வேணாம், போதும் கண்ணை மூடிட்டேன் போதும், நமக்கு செட் ஆகாது. அது கொஞ்சம் கடுப்பு. யோசிச்சிருப்பாரு, ராஜா வச்சிருக்கோம், நம்ம வண்டவாளெல்லாம் தண்டவாளத்தை ஏறிடும் வேண்டாம். சொல்லுவாங்க. இன்னும் மட்டும் டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. ஒன்னு நமக்குறேன். ஒன்னு அம்சம் ரெடி பண்ணிட்டீங்களா? இங்கே அனைவரும் ரன் அவுட் தான். அது கொடுக்காமலே ஏற்றாரு. அவனே கட் பண்ணுங்க. ஸ்கோர் நவ் 130. 130. போடு. ஏய் 113 பாத்தீங்களா இல்ல எப்படி போடுது? 130 கிட்ட வரும். டேய் யாரா நீ? 31. நீ என்கிட்ட சொல்லும்போது 106 டா. 106. ஓகே. நான் ஒரு பவுண்டரி தாண்டா வரேன்னா நம்மளே ஆச்சரியத்துல இருக்கோம். நீங்க திடீர்னு எனக்கு ஷாக் ஆயிட்டான். என்ன சொல்றது? இல்ல அதுல எப்படி 130 வந்ததுன்னு பார்த்தேன். 4 போச்சுல 4. நீங்க வா, இங்க உட்காரு. பேட்டிங்லாம் ஆட வேணாம், உட்காரு. வைடா. நோ பாலா. வைட். ஒரு கை தான் நமக்கு தெரியும். அவர் அப்படி நேராவே சொல்லலாம். இவங்கெல்லாம் உங்க டீமா ப்ரோ? முன்னாடி ஆடுன டீமா? இன்னொரு டீம். அதான் ராயல். அந்த டீம் இல்லைங்க, சென்னை கிரிக்கெட் கிளப். சாரி, ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப்.
இல்லைங்க நேற்று ஒரு டீம் அதுக்குள்ள நிறைய இந்த யூசிசி வேற டீம் எஃப்சிசின்னு ஏகப்பட்ட வராங்களா கடைசியாக புரியுற வார்த்தை கிரிக்கெட் கிளப் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அப்போ கிரிக்கெட் கிளப்பா கபடி கிளப்பா அதுக்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்புறம் எனிமியா? ஹலோ இங்கே யாரும் இனிமேலாம் கிடையாது. யார் வேணா எந்த டீம் வேணா போய் விளையாட போகும். அந்த பசங்க நல்லா தான் ஆடுவான். பேட்டிங் போனதானே தெரியும்ல. கடுப்பாயிட்டேன் நான். 246 அடிச்சாங்க. 22 ஓவர்ஸ்ல வின் பண்ணிட்டாங்க opponent. இல்லை இந்த மேட்ச் அந்த போன மேட்ச் போன வாரம் சண்டேவா 246 ஆனாங்க. நீங்கள் ஆனதையும் தோத்துட்டீங்க. அதையும் 246 அடிச்சு தோத்துட்டோம். எனக்கு கடுப்பு ரொம்ப ஏன் பவுலிங் என்ன பிரச்சனையா? 3 ஓவர் போட்டு ஒருத்தன் 58 ரன்ஸ் 50 ஆத்துங்க 18 பால் 58 ரன்னு பவுலிங்ல 50. பவுலிங் பேட்டிங் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னைக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு அப்படிதான். அப்படியா? அவங்க ஒரே ஊர் பசங்க நெய்வேலி. ஓ அவங்க ஓவர் எத்தனை ஓவர் அது 24 லாஸ்ட் ஓவர் எவ்வளோ ஸ்கோரு? 160 133 கேட்டாரன்னு வந்துச்சு. ப்ரோ நான் 160 கேட்டேன். லாஸ்ட் சொல்லுங்க. கேட்டு ஆடுறாங்கன்னா 200 கூட கேட்க. அவனுக்கு கேட்டுதான். வெங்கேல் லாஸ்ட் ஓவர் தானே கன்ஃபார்ம் 24 ஆயிடுச்சா? சரி இன்னொரு 6 ஓவர் ஆட்டு. சொல்லிட போறோம். சீக்கிரமான தோல்வி. ஆனா அவ்வளவு ரன் அடிச்சிட்டு தோக்குறது ரொம்ப கடுப்பா இருக்கும். அதுதான் வராங்க போடுறாங்க வராங்க போடுறாங்க. பேட்டிங் ப்ரோ கம் ஆன் கம் ஆன் அரோன். ஃபயர் ஃபைன். அவ்வளோ ப்ரோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சுனிதே உள்ளரியா? டேய் இப்படியே நீ பேட்ஸ்மேன் அது ஏ பாரு. ஃபைன் இருக்குல்ல. இங்க பாரு. ஆமா டேய் ரோல் அவங்களுக்கு ரோல் தான் பவுலருக்கு எல்லாமே அந்த என்ன ஸ்ட்ரக்சர் இது பொசிஷனே அப்படி மாறிடும். ஸ்பைனே அந்த மாதிரி மாறி எடுத்துறோம். நானே வந்து மேல இருந்து கீழே இறங்கிட்டே வந்துட்டேன். ஒரு கீழே இறங்கி ஓகே ஓகேன்ட்டு அவன் அடுத்து அதே தான் பண்ணுவான். டேய் நீ ஸ்ரீலாம் வந்து 6வது டவுன் 7வது டவுன் தான் பிளான் வச்சிருந்தேன். அவுட்டா டேய் உங்களெல்லாம் அந்த டவுன் தான். அவுட் மாதிரி நானும் பார்த்தேன். ஓ இறக்குவீங்களா? இறக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அதான் யோசிச்சேன். சரி இன்னைக்கு அவர் மெசேஜ் வேற போட்டாரு. தான் இன்னையோட ஒளிச்சிடுறேன். ப்ரோ ஈஸி பாய் ரொட்டேட் பண்ணுங்க. அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவீங்க. அங்க அந்த டைம்ல இருக்கும் போது தான் தெரியும். இப்படி பண்றீங்க. நீங்க சம்மதிக்க மாட்டீங்களா? நீங்க இல்லைன்னா ஹலோ அவரே முடியாதுனாலும் நீங்க சரி. அதே நினைக்கிறேன். லெஃப்ட் சைடுல வந்து போட்டுக்கிறாரு. ஆஃப் சைடுல போட்டுறாரு. நீ வேற அது பால் விட்டதுக்கு ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டுது. எனக்கு சவுண்டு கேட்டுது. அதனால பேட்ல அதாவது பேட்ல பட்டுதாங்க. என்னன்னு எனக்கு சவுண்டு கேட்டா பட்டுதாங்க. பேட் சவுண்டு கேட்டிருக்கலாம். கீழே மேட் சவுண்டு கேட்டிருக்கலாம். ஷாட்ரா போப்பா பைர் ரெண்டு பால் டாட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் ப்ரோ. அதாவது நான் சும்மா உட்காந்துருக்கும் போது விக்கெட் போகுது. விக்கெட் போய் கட்டி ரெடியாக இருப்போம். அப்போ பார்த்து விக்கெட் போகாம இருக்கு. ஷாட் ப்ரோ. போப்பா கேப் போயிடுச்சு கிளியர். கரெக்ட்டா வெல்பாடங்கி 140 வந்துருக்கும்ல. 140 வாட் அ மேன். நம்ம 30 கணக்கு வச்சா கரெக்ட்டா லாஸ்ட் 30 வந்துச்சு. அதான் நீங்க அப்படி கேட்க கூடாது. கேட்குறீங்க கேட்டு விடணும். இங்க கரெக்ட்டா நிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ ப்ரோ அவரு? அவ்வளோதானா? 30 ப்ளஸ் வந்துருக்கும். கமான் ஜக்கி. கமான் இங்கே இன்னைக்கு இன்டர் ஆயிட்டா. சேவியர் பாரு. சேவியர்.